அட, வீட்டில் இந்த பொருட்களை வைத்து கூட நகைகளை பளபளப்பாக மாற்றலாமா? 10 வருடமானாலும் பளபளப்பு குறையாதாம். தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் காலப்போக்கில் பயன்படுத்தும் விதத்திற்கேற்ப பளபளப்பை இழக்கக்கூடும். தங்க நகைகள் தனியாக பளபளப்பை இழக்கும் வாய்ப்பு குறைவானாலும் அழுக்குகள் படிந்து மங்கலாகிவிடும். வெள்ளி நகைகளுக்கு ஹாலும் ஏற்பட்டு கருமை நிறம் தோன்றும். இதை தவிர்க்க வீட்டிலேயே எளிய முறைகளை பயன்படுத்தி நகைகளை புதியது போல் பளபளப்பாக மாற்றலாம். எலுமிச்சை சாறு மற்றும் மைல்டு சோப்பு நீர். எலுமிச்சை ஒரு சிறந்த இயற்கை தூய்மை பொருள். வெள்ளி மற்றும் தங்க நகைகளை எலுமிச்சை சாற்றில் 10 முதல் 15 நிமிடம் ஊற வைத்து மென்மையான துணியால் தேய்த்தால் பளபளப்பு திரும்பும். இதேபோல் மைல்டு சோப்பு நீரிலும் நகைகளை ஊற வைத்து மென்மையாக தேய்த்தால் அழுக்குகள் நீங்கி புதியது போல் மின்னும். பேக்கிங் சோடா மற்றும் வெங்காயம். ஒரு தேக்கரண்டி பேக்கிங் சோடாவை சிறிதளவு தண்ணீரில் கலந்து நகைகளை மென்மையாக தேய்த்தால் அழுக்குகள் நீங்கி பளபளப்பு திரும்பும். வெங்காயத்தை அரைத்து அதன் சாற்றை நகைகளில் தடவி 10 நிமிடங்கள் கழித்து கழுவினாலும் நல்ல பலன் கிடைக்கும். டூத் பேஸ்ட் கொண்டு தேய்ப்பது. சிவப்பு நிறமில்லாத வெள்ளை டூத் பேஸ்டை பயன்படுத்தி மென்மையாக நகைகளை தேய்த்தால் பளபளப்பு திரும்பும். இதை மென்மையான துணியால் தேய்த்தால் சிறந்த விளைவு கிடைக்கும். அலுமினியம் ஃபாயில் மற்றும் உப்பு முறையில் சுத்தம் செய்தல். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் விட்டு ஒரு துண்டு அலுமினியம் ஃபாயிலை வைக்கவும். அதில் சிறிது உப்பு மற்றும் பேக்கிங் சோடா சேர்த்து நகைகளை 5 முதல் 10 நிமிடம் ஊற வைக்கவும். பின்னர் புளிப்பு நீக்கப்பட்ட துணியால் நன்றாக தேய்த்து கழுவினால் நகைகள் புதிது போல் மின்னும். வெள்ளை வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா கலவை. ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெள்ளை வினிகர் மற்றும் 2 தேக்கரண்டி பேக்கிங் சோடா சேர்த்து நகைகளை 2 முதல் 3 மணி நேரம் ஊற வைக்கவும். பின்னர் அழகு துணியால் மென்மையாக தேய்த்தால் பளபளப்பு திரும்பும். தேங்காய் எண்ணெயில் தேய்த்தல். ஒரு மென்மையான துணியில் சிறிது தேங்காய் எண்ணெய் ஊற்றி நகைகளை மென்மையாக தேய்த்தால் பளபளப்பாக மாறும். இது நகைகளை அழுக்குகள் ஒட்டாமல் பாதுகாக்கவும் உதவும். பசும்பால் மற்றும் மெழுகு. பசும்பாலை சிறிது நேரம் நகைகளில் தடவி கழுவினால் பளபளப்பு திரும்பும். மெழுகு தடவினாலும் நகைகள் பிரகாசமாகும். வெள்ளி நகைகளுக்கு முட்டையின் வெள்ளை பகுதி. முட்டையின் வெள்ளை பகுதியை நகைகளில் தடவி 10 நிமிடம் கழித்து கழுவினால் வெள்ளி நகைகளின் பளபளப்பு திரும்பும். இது இயற்கையான முறையாகவும் சுலபமாகவும் செய்யலாம். மெழுகு பயன்படுத்தி பளபளப்பாக மாற்றல். தங்க நகைகளில் மெழுகு தடவினால் அவை மேலும் பிரகாசமாகவும் மினுமினுப்பாகவும் மாறும். இது நீண்ட நாட்கள் நகைகளை பாதுகாக்க உதவும். வீட்டில் செய்யும் முறைகள் சிறப்பாக வேலை செய்யாவிட்டால் நகை தொழிலாளரிடம் கொண்டு சென்று ஸ்பெஷலாக சுத்தம் செய்யலாம். அவர்கள் நகைகளுக்கு பாதுகாப்பான அலம்பல் முறைகளை பயன்படுத்துவார்கள். வெள்ளி மற்றும் தங்க நகைகளை பளபளப்பாக வைத்திருக்க இந்த எளிய முறைகளை வீட்டிலேயே முயற்சி செய்யலாம். இயற்கையான பொருட்களை பயன்படுத்துவதால் நகைகளுக்கு எந்தவிதமான தீங்கு ஏற்படாமல் பாதுகாக்கலாம். இந்த முறைகளை தொடர்ந்து பயன்படுத்தினால் உங்கள் நகைகள் எப்போதும் புதிது போல் பளபளப்பாக இருக்கும்.